டைம் டிராவல் இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம். பெரும்பாலும் நமக்கு டைம் டிராவலை பத்தி திரைப்படங்கள் மூலமா தான் தெரிய வந்திருக்கும். ஆனா காலப்பயணத்தை பத்தி முதல்ல பேசுனது கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் இல்ல. அதுக்கு பல நூறு ஆண்டுக்கு முன்னாடி எழுதின நிறைய புராண மற்றும் இதிகாச கதையிலேயே டைம் டிராவலை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பழைய டைம் டிராவல் கதைகளை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த கதைகள் ரொம்பவே ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. கிங் கக்குட்மி ஸ்டோரி. கக்குட்மி அப்படிங்கிற இந்த அரசரோட கதை மகாபாரத புராணத்துல வருது. சுமார் கிமு 400ல எழுதுனதா சொல்ற அந்த கதையில கக்குட்மி அப்படிங்கிற அரசர் அவரோட மகள் ரேவதிக்கு சிறப்பான மணமகனை தேடிக்கிட்டு இருந்தாராம். ரொம்ப நாளா நடந்த அந்த தேடல்ல ஒரு கட்டத்துல நம்ம மகளோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மணமகன் பூமியில எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. அதனால இத பத்தி பிரம்மா கிட்ட அறிவுரை கேட்கலான்னு கக்குட்மி அவரோட மகள் ரேவதியை கூட்டிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போனாராம். அவங்க போன நேரம்னு பார்த்து பிரம்மா தேவலோக இசைய ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாராம். அதனால அவங்க கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்க. அப்புறமா பிரம்மா அவங்கள பார்த்து என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. அரசரும் அவரோட குழப்பத்தை சொன்னாராம். இப்போ பிரம்மா பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னது என்னன்னா, நீ உன்னோட உலகத்தை விட்டு இங்க வந்து எனக்காக காத்திருந்த நேரத்துல பூமியில 108 யுகங்கள் முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ ரேவதிக்கு பொருத்தமான மணமகன் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு கிருஷ்ணர், இன்னொன்னு பலராமன். இதுல பலராமன் சரியான தேர்வா இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறமா கக்குட்மியும் ரேவதியும் பூமிக்கு திரும்பி வந்தாங்க. அப்போ உலகம் மொத்தமா மாறி போயிருந்தது. மக்கள், நாடுகள், சுற்றுச்சூழல், மக்களோட மனநிலை இப்படி எல்லாமே மாறி இருந்தது. ஆனா அவங்க 2 பேர் மட்டும் மாறல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரமான மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க உடம்பும் பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிதான் இருந்துச்சான். அதனால இது கண்டிப்பா டைம் டிராவல் தான். அதாவது பிரம்மா தான் அவங்களை எதிர்காலத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கேவ் ஆஃப் அல்காஃப். இது குரான்ல இருக்க ஒரு பிரபலமான டைம் டிராவல் பத்தின கதை. அதுல சொல்லி இருக்க தகவல் படி சுமாரா கிபி 250 காலகட்டத்துல டாக்கியனோஸ் அப்படின்னு ஒரு ரோமானிய அரசர் இருந்தாராம். அவர் ஒவ்வொரு ஆண்டும் பேகன் வர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி இருக்காரு. இந்த பேகன் வர்ஷிப்போட அடிப்படை ஒரு குறிப்பிட்ட கடவுளை இல்லாம நிறைய கடவுளையோ பூமியையோ இல்ல இயற்கையையோ வழிபடுறது. அதே சமயம் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு நம்பின ஒரு இளைஞர் அரசரோட அந்த செயல்பாட்டை கடுமையா எதிர்த்திருக்காரு. இன்னும் சில இளைஞர்களை அவரோட சேர்த்துக்கிட்டு அவங்க அரசருக்கு எதிராக புரட்சியும் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த அரசர் அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு. அதுல இருந்து தப்பிக்க அந்த இளைஞர்கள் ஒரு குகையில போய் மறைஞ்சிருக்காங்க. அந்த குகை தான் கேவ் ஆஃப் அல்காஃப். அங்க அல்லாவோட அற்புதத்தால அந்த இளைஞர்கள் தொடர்ந்து 300 ஆண்டுகள் தூங்குனாங்க. 300 ஆண்டுகள் கழிச்சு தான் அவங்க எழுந்திருச்சாங்களாம். இத பத்தி கேள்விப்பட்ட அந்த கால மக்கள் அல்லாஹ் அந்த இளைஞர்களை காப்பாத்த தான் அவங்கள எதிர்காலத்துல கொண்டு வந்து விட்டதா சொல்லி நிறைய கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இத கேள்விப்பட்ட அப்போ இருந்த அரசர் அந்த இளைஞர்களை சந்திச்சு ஆசீர்வாதமும் வாங்கினாராம். அப்புறமா இதே கதை கிறிஸ்தவ மதத்திலையும் வந்திருக்கு. அதுதான் அடுத்ததா வருது. 7 ஸ்லீப்பர்ஸ் ஆஃப் எபிசஸ். குரான்ல வந்த அல்காஃப் கதையோட இன்னொரு வடிவம் தான் கிறிஸ்தவ மதத்துல வர்ற இந்த 7 ஸ்லீப்பர்ஸ் ஆஃப் எபிசஸ் கதை. இந்த கதையில சொல்லியிருக்கிறது என்னன்னா, டிசிஎஸ் அப்படிங்கிற ரோமானிய அரசரோட ஆட்சி காலத்துல 7 இளைஞர்கள் கிறிஸ்தவ மதத்தை நல்ல விதமா கடைபிடிச்சாங்களாம். அப்போ கிறிஸ்தவ மதத்து மேல நம்பிக்கை இல்லாத அரசர் டிசிஎஸ் அவங்க 7 பேரையும் கைது செஞ்சு, நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க உங்க நம்பிக்கையை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா அந்த இளைஞர்கள் வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே தூரத்துல இருந்த ஒரு மலை குகைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அங்க தூங்க ஆரம்பிச்சு பல ஆண்டுகள் ஆகியும் எழுந்திருக்கவே இல்லை. கடைசியா 100கணக்கான ஆண்டுகள் கழிச்சு அரசர் 2ஆம் தியோடோசியஸ் காலத்துல தான் அந்த இளைஞர்கள் மறுபடியும் எழுந்திருச்சாங்களாம். இந்த தகவல் வேகமா ஊர் முழுக்க பரவி அரசரோட காதுக்கும் போயிருக்கு.
இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அரசர் அது வரைக்கும் கிறிஸ்தவ மதம் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் இதுக்கப்புறமா நம்ப ஆரம்பிச்சாராம். அதனால உடனடியா ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி சிறைக்கு வந்த எல்லாரையும் விடுவிச்சாராம். குரோனோஸ் அண்ட் கைரோஸ். பொதுவா கிரேக்க இதிகாசத்துல இயற்கையோட ஒவ்வொரு சக்தியையும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில குரோனோஸும் கைரோஸும் நேரத்தோட தொடர்புள்ள சக்திகள். கிரேக்க இதிகாசம் சொல்றது படி குரோனோஸ் ரொம்ப சோர்வா வளைஞ்ச முதுகோட இருக்க வயசான நபர். அவரோட முகத்துல ரொம்ப நீளமான வெள்ளை தாடியும் இருக்கும். அப்படியே இதுக்கு தலைகீழா கைரோஸ் ரொம்ப இளமையான சுறுசுறுப்பான நபர். இதுல குரோனோஸ் கட்டுப்படுத்துறது நேரம், அதாவது காலம் தொடர்ந்து முன்னோக்கி போற மாதிரி பாத்துக்கிறது குரோனோஸ் தான். அதே மாதிரி நிகழ்காலம் கடந்த காலம் இதுக்கான வித்தியாசத்தை தெரிய வைக்கிறதும் குரோனோஸ் தானா. அதனால குரோனோஸ் இல்லைன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படி எந்த வித்தியாசமும் இருக்காதான். யார் எப்போ நினைச்சாலும் கடந்த காலம், எதிர்காலம் இப்படி எல்லா காலத்துக்கும் ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர முடியுமா? அதுவே கைரோஸ் கட்டுப்படுத்துறது எது சரியான நேரம், எது சரியான நேரம் இல்ல அப்படிங்கிறது. அதாவது மனிதர்கள் குறிப்பிட்ட வேலையை அதுக்கான சரியான நேரத்துல செஞ்சாதான் முடிவு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் கைரோஸோட வேலை. ஆக மொத்தத்துல கிரேக்க இதிகாசத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 2 பேரும் தான் நம்மள டைம் டிராவல் பண்ண முடியாம தடுக்கிறாங்க. அதனால நம்ம டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இவங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணணும். உராஷிமா டாரோ. ஜப்பானோட ரொம்ப பிரபலமான ஒரு இதிகாச கதை தான் உராஷிமா டாரோ. இந்த கதையில உராஷிமா டாரோ ஒரு திறமையான மீனவர், அதே மாதிரி இலகுன மனசுள்ளவர். ஒரு நாள் உராஷிமா டாரோ மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது நிறைய சின்ன பசங்க ஒரு ஆமையை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. உடனே உராஷிமா டாரோ அந்த ஆமையை காப்பாத்தி விட்டுருக்காரு. அடுத்த நாள் ஒரு பெரிய ஆமை உராஷிமா டாரோவை சந்திச்சு, நேத்து நீங்க காப்பாத்துனது கடலோட அரசர் ரியூஜினோட மகள். இளவரசிய காப்பாத்துனதுக்கு அரசரும் இளவரசியும் மத்தவங்களும் நன்றி சொல்ல ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க என் கூட வரணும் அப்படின்னு கேட்டிருக்கு. உராஷிமா டாரோவும் அந்த பெரிய ஆமையோட முதுகுல ஏறி கடல் உலகத்துக்குள்ள போனாராம். அங்க இளவரசி, அரசர் இப்படி எல்லாரும் உராஷிமா டாரோவுக்கு நன்றி சொல்லி அவரை நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு 3 நாள் ஆனதும் உராஷிமா டாரோ அவரோட அப்பா அம்மா ஞாபகம் வந்து அவங்கள பார்த்துக்க வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. அப்போ இளவரசி உராஷிமா டாரோ கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து, இத நீங்க பத்திரமா வச்சுக்கணும், ஆனா அதை எப்பவும் திறந்து மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். உராஷிமா டாரோ அவரோட கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்குள்ள 300 ஆண்டுகள் ஓடி போயிடுச்சுன்னு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம உராஷிமா டாரோ அந்த பெட்டியை திறந்திருக்காரு. திறந்ததும் அவரோட இளமை காணாம போய் ரொம்ப வயசாயிடுச்சு. அதாவது அந்த பெட்டிக்குள்ளதான் அவரோட முதுமையும் 300 ஆண்டுகளும் பூட்டப்பட்டிருந்திருக்கு. நியாம் அண்ட் ஒய்சின். இது அயர்லாந்தோட ஒரு பழைய கதை. அந்த கதையில நியாம் டிர்னானோக் நாட்டோட அரசி. டிர்னானோக் அப்படின்னா லேண்ட் ஆஃப் யூத் அப்படின்னு அர்த்தமா. நியாம் ஒய்சின் அப்படிங்கிற ஃபியானா போர் வீரனை பார்த்ததும் நியாமுக்கு ஒய்சின் மேல காதல் வந்துருச்சான். அதனால நியாம் கடல் கடந்து அயர்லாந்துக்கு போய் ஒய்சினை காதலிச்சு அவரையும் அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறமா திருமணம் செஞ்சு 2 பேரும் நல்லபடியா தான் வாழ்ந்தாங்க. இப்படியே ஒரு 3 ஆண்டுகள் ஆனதும் ஒய்சின் அவரோட சொந்த நாட்டு ஞாபகம் வந்து அயர்லாந்துக்கு போய் அங்க சில நாள் தங்கிட்டு வரலான்னு நினைச்சிருக்காரு. ஆனா அரசி நியாம் தன்னோட கணவர் ஒய்சினை தடுத்து, அங்க காலம் ரொம்ப மாறி போச்சு, அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இப்போ இருக்க மாட்டாங்க, அதனால போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒய்சின் பிடிவாதமா இருந்ததால நியாம் ஒரு வெள்ளை குதிரையை கொடுத்து அயர்லாந்துல இந்த குதிரையை விட்டு கீழே இறங்கி உங்க கால் மண்ணில் படவே கூடாதுன்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட தான் ஒய்சினை அயர்லாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஒய்சின் அயர்லாந்துக்கு போனதும் நியாம் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சது. அங்க எல்லா விஷயமும் மாறி இருந்தது. காலமும் சுமார் 300 ஆண்டுகள் ஓடி இருந்துதான். அதாவது அவர் 297 ஆண்டுகள் முன்னோக்கி வந்துட்டாரு. ஒய்சின் திரும்பி நியாம் கிட்ட வரும்போது வழியில சிலர் பெரிய பாறையை தூக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்து நியாம் சொன்னதை மறந்து ஒய்சின் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்காரு.
அப்போ கால் தரையில பட்ட அடுத்த நொடி ஒய்சனுக்கு அதிக வயசாகி அவர் கிழவனா மாறிட்டாரு. அதனால மறுபடியும் நியாம் கிட்ட போக முடியலையாம். இப்போ பார்த்தது எல்லாமே கதைதான். இருந்தாலும் இதுல ஏதாவது உண்மையா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி தோணுனா அது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம எதிர்காலத்துல டைம் டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.